கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இப்பொழுது நம்ம டிசம்பர் மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கோம். அதாவது இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம அடுத்த வருஷத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் எனக்கு, அடுத்த வருஷம் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், இந்த வருஷம் நிறைய விஷயம் பண்ணலை, அது எல்லாத்தையும் நான் அடுத்த வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அநேக திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு வருஷமும் ஒரு ரெசொல்யூஷன் எடுக்கிறோம். அதாவது தீர்மானங்கள் புதுசாக நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டோன்ட் குவிட் இன் பிப்ரவரின்னு சொல்லுவாங்க. அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் வரும். அதாவது ஒரு மாதம் தான் வரும். அடுத்த மாதத்துலேயே அது என்ன பண்ணுறோம், நின்று போய்டும். அப்படியான தீர்மானங்கள் தான் நிறைய பேரிடத்தில் இருக்குது. அப்போது இந்த தீர்மானத்தில் எப்படி நிலைச்சிருக்கிறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம தீர்மானத்தில் முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பர்பஸ், அதாவது நோக்கம். இப்போது ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு நோக்கம் கட்டாயமாக வேணும். இப்போது நான் இன்றைக்கி சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் வேத வாசிப்பை வச்சு இப்போ சொல்கிறேன் நான். ஏன்னா அநேக தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். ஒரு தண்டவாளத்தில் எப்படி 2 ட்ராக் இருக்கோ, 2 லைன் போதும், அதில் அந்த லைனில் நம்ம பார்க்குறோம். 2 லைனும் இருந்தால் தான் தண்டவாளத்தில் ட்ராக்கில் என்ன பண்ண முடியும், ட்ரெயின் போக முடியும். வேத வாசிப்பும் ஜெபமும் காணப்படுது. ஸோ வேத வாசிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வேத வாசிப்பை வச்சே நான் உங்களுக்கு இந்த என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். 3 பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா பர்பஸ், அதாவது நோக்கம். 2வது பிளான், அதாவது திட்டம். 3வது ப்ராக்ரஸ், முன்னேற்றம். ஸோ இது 3த்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பர்பஸ். பர்பஸ் அப்படின்னும் பொழுது நோக்கம் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அந்த நோக்கம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது எதனால் நம்ம தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா லேக்கிங், நமக்குள்ளே இருக்கிற குறைபாடுகள். என்னென்ன குறைபாடுகள் காணப்படுச்சு? ஒரு வேளை போன வருஷத்தில் நான் பைபிளே படிக்கலை, இல்லை ரொம்ப கம்மியாக பைபிள் படிக்கிறேன், ஒரு அதிகாரம் படிக்கிறேன், கொஞ்ச நாள்லேயே நான் படிக்காமல் விட்டுறேன். அந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் எனக்குள்ளே காணப்பட்டுச்சு. அந்த குறைபாடுகளை நான் நீக்கிறோம், அடுத்த வருஷம் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். ஸோ அந்த குறைபாடு. இன்னொன்று வேதத்தை நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை, அப்போது நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேத அறிவே இல்லை, இன்னும் ஆண்டவர்கிட்ட நான் நிறைய உட்காந்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து இன்னும் அதிகமாக வேதம் வாசித்து அவர் என்னோட பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், பைபிளை படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போது 2வது பார்த்திங்கன்னா லேகிங், LAGGINGன்னு சொல்லுவாங்க. லேகிங் அப்படின்னு சொல்லும்போது பின்தங்கிய ஒரு நிலைமை. மற்ற இப்போது வேத வாசிப்பில் நான் ரொம்ப பின்தங்கியிருக்கேன். ஒரு வேளை நம்முடைய சபையிலையோ நம்ம கூட இருக்கிறவங்களோ அதிகமாக படிக்கலாம், 1 வாட்டி படிக்கலாம், 10 வாட்டி படிக்கலாம், 15 வாட்டி கூட ஒரு வருஷத்தில் படித்து முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர்கள் நம்ம ஒரு வேளை பின்தங்கி காணப்படலாம். ஆனால் பின்தங்கணும் முன்னேறணும் அப்படின்றது கிடையாது. பட் நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் படிக்கிறோம், ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேதம் வாசிக்காததுனால நமக்கு ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது, நமக்கு ரொம்ப பின்தங்கின நிலைமையில் நான் இருக்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறதே இல்லை சுத்தமாக அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது அதை நம்ம படிக்கணும். அப்போது நான் வேதத்தை படிக்க அதை தியானிக்க நான் ஒரு முன்னேற்றம் அடைவேன் அப்படின்றத அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம பண்ணலாம். 3வது லெவலப். நம்ம இருக்கிற நிலைமையை விட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். ஒரு வேளை இந்த வருஷம் நீங்கள் சுத்தமாக பைபிள் படிக்கணும்னா அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வாட்டி பைபிளை முடிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லை ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா அடுத்து 2 வாட்டி, அப்படி ஒரு லெவலப் நம்ம என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ பர்பஸில் 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று லேகிங், லெவலப். இந்த லேக்கிங்காக இருக்கிறத ஃபுல்ஃபில் பண்ணணும், லேகிங்காக இருக்க பின்தங்கி இருக்கிறத முழுமையாக்கணும். அதுக்கப்புறம் அதே போல் லெவலப், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ இதுதான் பர்பஸில் இருந்த காரியங்கள். 2வது என்னென்னா 2வது பிளான், அதாவது திட்டமிடுதல். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம திட்டமிட்டு தான் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ வேதத்தில் கூட பார்க்குறோம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 16:3 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய பிளான்ஸை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மளுடைய பிளான்ஸ் அதை எடுத்துக்கும். ஸோ அதில் 3 விஷயங்கள் எப்படி நம்ம பர்பஸில் பார்த்தோமோ அதே போல் 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் சிம்பிள். அதாவது நம்ம பிளான் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப எளிமையானதாக இருக்கணும். அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ போன வருஷம் நம்ம சுத்தமாக பைபிளே படிக்கலாம், இந்த வருஷம் நான் 12 வாட்டி பைபிள் படிப்பேன், 15 வாட்டி பைபிள் படிப்பேன், இந்த வருஷத்துக்குள்ளே படித்து முடிப்பேன் அப்படின்ற மாதிரி தீர்மானங்கள் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு வேளை சுத்தமாக படிக்கலன்னா கொஞ்சம் படிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு புதிய பாட்டையாவது நான் முடிப்பேன், இல்லை முழு பைபிளையும் நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு சிம்பிளான
ஒரு லாஜிக்கோட நம்ம எடுத்துக்கணும். ஒரு ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கணும், தீர்மானங்கள வைக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம படிச்சு முடிக்க முடியும். இல்லன்னா அது ரொம்ப ஹார்டா நம்மளே நம்மள அழுத்திக்கிட்டு இருந்தோம்னா, அத நம்மளால பண்ண முடியாம போயிடும். நமக்கும் வந்து மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் அத என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல். அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு அட்டவணைய நம்ம போடணும். அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு நானு 4 அதிகாரம் படிச்சோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல நம்ம பைபிள முடிச்சிடலாம். அப்போ 4 அதிகாரம் படிக்கணும்னா, காலையில ஒரு 3 அதிகாரம் நம்ம ஒரு 20 நிமிஷம் படிக்கலாம். சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அதிகாரம் படிக்கலாம். அதாவது 3 அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலயும், 1 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அப்படி படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா வந்து, அத டெய்லி நம்ம படிக்கும்பொழுது, பழக்கவழக்கமா அத மாற்றும் பொழுது என்ன ஆகும்னா, அது வந்து நம்மளால கட்டாயமா அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஷெட்யூல் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு இத நான் தான் படிப்பேன். இந்த டைமிங்கு ஒரு 6 மணிக்கு நான் எழுந்துப்பேன். 6 டூ 6:20 நான் பைபிள் படிப்பேன். அதே மாரி ஈவினிங் வந்து 9 டூ 9:30 நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம். ஸோ எந்த டைமில ஃப்ரீயா இருக்கோமோ, அந்த டைமில நம்ம என்ன பண்ணலாம், படிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணைய நம்ம போட்டு வச்சுக்கலாம். 3வதா பார்த்தீங்கன்னா, சப்மிட். நான் ஏற்கனவே சொன்னது போல, அவ உன் செய்கைகளை கர்த்தருக்கு அதாவது நம்மளுடைய பிளான்ஸை வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அவர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க செய்வார். அப்போது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம முதலாவது அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் தீர்மானம் பண்ணல, இந்த வாட்டி நான் தீர்மானம் பண்ணுறேன், அந்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவரும் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபைகளை கொடுப்பாரு, நமக்கு உதவி செய்வார். ஸோ 2வது பிளானில் வந்து 3 விஷயம் பார்த்தோம். சிம்பிள், ஷெட்யூல் அண்ட் சப்மிட் டு காட். ஓகேங்களா? ஸோ 3வதா நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். 3வதா பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ், முன்னேற்றம். இந்த 3வது வந்து ப்ராக்ரஸ், முன்னேற்றம். அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோட் டவுன். அதாவது எழுதுங்கள். என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு கேலண்டர் மாரி எடுத்துக்கிட்டு, அந்த கேலண்டரில் ஒரு வேளை நம்ம ஃபோன்லேயோ இல்லை நார்மலா ஒரு கேலண்டர் 1 பேஜ்லேயே கேலண்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெய்லி எத்தனை நான் அதிகாரம் முடித்தேன் அப்படின்றத என்ன பண்ணலாம், டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு வேளை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதா இருந்தால் கூட டெய்லி நான் 1/2 அன் ஹவர் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெய்லி அதில் என்ன பண்ணிக்கிட்டா, டிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரலாம். அப்போ டிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும். அப்போ நம்ம நோட் பண்ணுறோம் அத. அப்போ நோட் பண்ணும்போது நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன பண்ணுறோம், நோட் பண்ணுறோம். 2வது நோட்டீஸ். இன்கேஸ் ஒரு நாள் என்னால் படிக்க முடியல, இல்லை அடுத்த நாள் நான் படிக்கிறேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணணும். ஐயோ, நம்ம இன்றைக்கி படிக்க முடியல, ஒரு வேளை இன்னொரு நாள் நம்ம அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்னா, ஓ இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கோம், ஓகே இந்த நாளில் குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இந்த குறை நிறைகளை நம்ம என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணணும். 3வதா பார்த்தீங்கன்னா, நோட்டபிள் ரிசல்ட். குறிப்பிடத்தக்க முடிவுகள் நமக்குள்ளே வரணும். அதாவது இப்போ ஒரு மாதத்தில் வந்துட்டு ஆதியாகமத்துலேருந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், உபாகமம் வரையும் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை முடிச்சிருக்கிறேன்னா அப்படின்றத என்ன பண்ணணும், அந்த குறிப்பிடத்தக்க முடிவுகள் நமக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ 3வது ப்ராக்ரஸில் பார்த்தீங்கன்னா, நோட் டவுன், நோட்டீஸ் அண்ட் நோட்டபிள் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டத்தோட முதலாவது பர்பஸ், பிளான், முதலாவது பர்பஸ், 2வது பிளான், 3வது ப்ராக்ரஸ், இந்த 3த்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பர்பஸ், பிளான், ப்ராக்ரஸ் இந்த 3ம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ண முடியும், உறுதியாக இருக்க முடியும். இது எல்லாத்துலேயும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஹெவியாகவோ பாரமாகவோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பண்ணவே முடியாது. ரொம்ப சிம்பிளாக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பழக்க வழக்கமாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை பண்ணுறதுக்கு நம்ம கட்டாயமாக ஆண்டவர் நமக்கும் கிருபை செய்வார். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் அப்படின்னு ஒரு சில பழக்கங்களை விடணும், இல்லை ஒரு சிலதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹேவ் அ ஹாப்பி நியூ இயர்.